வணக்கம். வாங்க இன்றைக்கு ஒரு பால் கறி வைப்போம். அதுக்கு முருங்கங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். முதலில் முருங்கங்காயை அவிய போடுவோம். முருங்கங்காய் சிறிது நேரம் அவிந்ததும் உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் சேர்ப்போம். இரண்டும் அரைப்பதம் அவிந்து வந்ததும் கத்திரிக்காய் சேர்ப்போம். உருளைக்கிழங்கு முருங்கங்காயும் அவிய நேரம் செல்லும். கத்திரிக்காய் முதலே போட்டால் கரைஞ்சிடும். அதுக்காண்டி சிறிது நேரம் கழித்து கத்திரிக்காய் போடுவோம். உப்பையும் சேர்த்து மூடி அவிய விடுவோம். கருவேப்பிலை கசக்கி போடுவோம். வேறொரு சட்டியில் வெங்காயம் மிளகாய் தாளித்து எடுப்போம். தாளித்தது கத்திரிக்காய் பால் கறியோடு சேர்ப்போம். இப்போ தேவையான அளவு பால் போடுவோம். சுவையான பால் கறி ரெடி. சுவையாக இருக்கும். முருங்கங்காய் நல்லா கரைகிற மாதிரி அவிஞ்சுதாண்டா நல்ல சுவையாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்க. நன்றி, வணக்கம்.